புஷ்பா, அவருக்கு சந்தேகம் அதிகமாயிடுச்சு. நான் உண்மையை சொல்லிட்டு வந்துடுறேன். இப்ப நீ போனா உங்க அப்பா அம்மாவுக்கு சந்தேகம் வந்துட வசந்தி. பேசாம எப்படி புஷ்பா இருக்க முடியும்? எங்க அப்பா அவரை உண்மையாகவே வேலைக்காரன்னு நினைச்சு ரொம்ப கேவலமா பேசுறாரு. இன்னும் ஒரு நாளைக்கு தானே வசந்தி, அது எனக்கு ஒரு யுகமா தெரியுது. நான் அவரை பார்த்துதான் ஆகணும். சொல்றதை கேடு வசந்தி, என்ன தடுக்காதே. இது பெரிய ஆபத்தாயிடும். என்ன ஆனாலும் சரி, நான் போய்தான். நான் உன்னை விட மாட்டேன். ஐயோ, என்ன விடு, நான் போய்தான் வசந்தி. என்ன விடு, என் கண்ணில்ல. நான் சொல்றதை கேடுமா, என்ன தடுக்காதே. நான் போய்தான். இது வசந்தி, நான் விட மாட்டேன். உன்னை புண்ணியமா போ. உன் காலில் விழுந்தாலும் விடவே. என்ன விட்டு, நான் சொல்றதை கேடுமா. என்ன விட்டு, என்ன விட்டு, என்ன விட்டு. நீ உயிரோட இருக்கணும், நான் உயிரோட இருக்கணும். அண்ணன் மாட்டாரு. என்ன ஏமாத்த முடியாது. இன்னைக்கு தலை வேற உடம்பு வேற ஆக்கி சிரிக்கிறியா? சிரிக்காது. சிரிப்பா சிரிச்சு கிடக்குறேன். காசு பண்ண எப்படி இருந்தது? ஏமாந்துட்டீங்க. நானும் உங்களோட சேர்ந்து உங்க டோப் இல்லன்னா என் டாப்பே நீ சொல்லு. நான் என்ன சொல்றேன், கொஞ்ச நேரத்துக்குள்ள என் மனசு எப்படி அசத்து வழியுதுன்னு நான் புத்தாரி நான் சொன்ன கல்யாணம் பண்ணி என்னது பெரியவங்க சிரிக்கிற மாதிரி சத்தம் போடுற மாதிரி என் காதுல விழுந்துட்டேன். அப்பவே சொன்னம்மா, குழந்தை அழுதுன்னு. கேட்டா தானே அவப்பா உங்களுக்கு தூக்க கலகத்துல இப்படி கேட்டிருக்குப்பா. எனக்கு என்னமோ சந்தேகமாடா. சுருக்கமா சொல்ல போனா, இப்படிப்பட்டவரா மாப்பிளையா அடையறதுக்கு நீங்க 7 ஜென்மத்துல புண்ணியம் செஞ்சிருக்கணும். உட்காருங்க. லட்சம் லட்சமா பெறலுங்க. மாப்பிள்ளை எங்க போயிருக்காரு, எப்ப வருவார், அதை எப்படிங்க சொல்ல முடியும்? 1 வாரம் ஆகுமோ, 2 வாரம் ஆகுமோ, இல்ல 1 மாசம் ஆகுமோ வர்றதுக்கு? 1 மாசம் கூட ஆகுமா? 1 மாசம். என்ன இப்பவே அசந்து போயிட்டீங்க? கிழவ கையில கடுதாசு கிடைச்சா? என்னமோ சட்டம் வந்துருப்பா. குழந்தைங்க விளையாடுற சாமான்ல எதுல சட்டம் கொடுத்துருக்கான் பாருங்க. தூக்கத்துல எழுந்திரிச்சு வந்தேன். உங்களுக்கு தூக்கம் வரல? எனக்கும் வராது. ஆமா, குழந்தையோட இப்படி தமாஷா பேசிக்கிட்டே இருக்கோம். சும்மா இருங்க, சும்மா அர்த்தம் இல்லாம பேசிட்டு உங்க சட்டத்திலே குழந்தை எந்திரிச்சு. ஆமாப்பா, வாங்க போயிட்டு குழந்தை கிட்ட கொடுமாத. ஜாக்கிரதை. திரி கூட திரி. பையனா இந்த போன்ல பேசுறேன்னு சொல்றானுங்களே, நாம இன்னைக்கு பேசி பார்த்துடுவோமே. எப்படி பேசுறதுன்னு தெரியல. தொட்டா கரண்டி அடிக்கும்னு சொல்லி இருக்கிறான். ஆளுங்க அடிக்கிறத விடவா அடிக்க போறானுங்க? சுட்டுது கயிறு. இது எதுக்கு கயிறு? நம்ம கிட்ட எப்படி பேசுறது? எதை காதுல வைக்கிறது, எதை வாயில வைக்கிறதுன்னு எனக்கு தெரியாது. பொதுவா கூப்பிடுவோம். ஐயா உரும்புல
புலி இல்ல கேட்க அது செத்து பண்ணிட்டு. ஐயா ஹலோ ஆயா பின்ன மிருகமா பேசும். சட்டப்பையா பெருமாள் கோவில் டிரஸ்டி சிவன் கோவில் தர்ம கட்டா ஊருக்கே தெரியுமே உனக்கு தெரியாதா சாந்தப்பன? ஓஹோ தேங்காய் குடுமியா? உனக்கு போன் வேற கேக்குதா? குடுமி வச்சு போன்ல பேசக்கூடாதா? அதான் அந்த அழகு போய் அழகி ஓடியாண்டு இருக்கான். போன்ல பேசுறதுக்கு யோகிதம் வரும் போல இருக்கு. என்ன மாமனார? மாமன் நான் ரேவா கோச்சுக்காதீங்க, உங்களை மாமான்னு கூப்பிடாரு. அவன் கூப்பிடலான்னு சொன்னான். நானும் உங்களை மாமான்னு கூப்பிட்டா நல்லா இருக்குமா? நீயாக பெனாஞ்சு பையன் என்ன கொஞ்சம் மாமன் இருந்தாலும் நான் வேலைக்காரங்க, அதனால உங்களை மாமன் நாரேன்னு கூப்பிடுறேன். உங்களுக்கு பிடிக்கலன்னு வச்சுக்க, மாமாவை தூக்கி எரிஞ்சு விட்டு நாரேன்னு கூப்பிடுறேன். நாரையா? நானா? ரொம்ப கிண்டல் பண்ற நீ. நம்ம மாப்பிள்ளை விட்டு சோறு தின்னு தின்னுட்டு இது உங்களுக்கு நல்லா இருக்கா இல்லையான்னு பார்த்தா முதலாளி கொடுக்கணும். உடம்பு கெட்டு போயிட்டா ரொம்ப கஷ்டம். இவர் தான் என்ன காப்பாற்றுறாரு. போடா பேசாம அதெல்லாம் வேலை பலகாரத்தை போன்ல என்னங்க பேசுறீங்க? போடலையா? ஒண்ணு இல்ல, எவனோ ஒருத்தன் கூப்பிட்டான், மணி அடிச்சுது. போய் என்னடான்னு கேட்டேன். மாப்பிள்ளைய கொஞ்சம் பாக்கணும்ன்றான். மாப்பிள்ளைக்கு ரொம்ப வேலை இருக்குப்பா, அவரு வர முடியாதுடா. இல்ல கண்டிப்பா பாக்கணும்னா பார்க்க முடியாதுடான்னு போன டமார்னு வச்சுட்டு வந்துட்டேன். நீங்க ஓடியாந்தீங்க? ஓடி என்ன இது ஒரு கேள்வியா? நாய்க்கு போடுவேன் தவிர உனக்கு தர மாட்டேன். எப்ப பார்த்தாலும் அந்த புள்ளையோட தகராறு காவாலி பையன் அவன் நாயா தகராறு பண்ற, அவன் பலகாரத்தை புடுங்குறான், என்ன கிண்டல் பண்றான். கேட்கறது ஆள் இல்ல. மாப்பிள்ளை எடுக்க போனா போயிடணும். மாப்பிள்ளை போனா பாரியா? என்னங்க ஏது குஷியா இருக்கீங்க? என்ன சாப்பிடுறீங்க? உப்பா ஏது நீ எனக்கு கொண்டு வந்து உங்க அப்பா தட்டி பச்சான்ல, நான் அவன் ஏமாத்தி எல்லாத்தையும் நாட்டுக்கிட்டே வந்துட்டேன். எதுக்குங்க? நான் தான் உங்களுக்கு வேற கொண்டு வந்திருக்கேன். அதாவது மாமா கைப்பட்ட பலகாரத்துக்கு மகத்துவமே அதாவது இல்ல. அப்போ நான் கொடுத்தா நல்லா இருக்காதா? நீ கொடுக்கற மண்ணாங்கட்டியும் சக்கரை கட்டி அடிக்குவேன். நீங்க உட்காருங்க உட்காருங்க. அவர் நிக்க சொல்றா, நீ உட்கார சொல்ற. வாய தரங்க. அப்போ நீ மாட்டாண்டா நீங்க பாட்டு போடுன்னு சொன்னா அதுல கையை வச்சு பாட்டு கேட்கணும்னு சொன்னேன். இவர் பாட்டையா? அதான் இப்படி பாடுறாரா? இல்ல தம்பி, கொட்டி போட சொன்னேன். தொட்டாரு தேடு கொட்டிடுச்சு. அந்த பொட்டிலையா? ஓஹோ, ரேடியோ தேடு. ரேடியோ தேடு அது என்னங்க? எக்கச்சக்கமா விஷயம் ஏறுமே, பயங்கரமா தேடா. செந்தாலி கருந்தாலி தான் இருக்குன்னு கேள்வி. இவன் லேடியோ தேடு கடிக்குதுன்றானே. இது புதுசா வந்திருக்கிற தேடு கடுமையான விஷம். 3 நாளைக்கு முன்னால இதே தேடு கடிச்சு 3 பேர் ஒரே நாள் செத்துட்டாங்க. மந்திரம் பண்ண போய் விபூதி பேப்பர் கொண்டா. மந்திரம் செய்ய தெரியுமாடா உனக்கு? என்னமா பண்ற பாருங்க. செய்யா சீக்கிரம் செய்தா. அம்மா உடனே போய் வந்தா நிறைய பஞ்ச தண்ணி கரைச்சு வைங்க. இதோ எடுத்து வைக்கிறேன் தம்பி. ஓம் ரீம் கரீம் ஹகீம் சகீம் யாசீம் காசீம் சூ சூ.
என்னடா கண்ணில உமிழ்ச்சிய போட்டு பொண்ணு கைய பிடிக்கிற மாதிரி தெரியுதே. கோடி பாக்கோடி பத்திரகாடி கல்கத்தா காடி தக்காளி தகரவாடி எல்லா காடி. என்னடா எல்லாம் பேர் வருது. அடிக்க வேணாம். வேண்டாமா வேண்டாம். விஷம் இறங்கிடுச்சா? இறங்காது. இது ஜந்தல் பூமி இல்ல, இறங்காது. உங்க பிறந்த மண்ணுக்கு போனா அப்பதான் இறங்கும். ஆமா, இன்னைக்கே போறோம். இன்னைக்கு சூளமாட்டா, நாளைக்கு போறேன்டா. கைசாரம் கட்டி தரேன், போடுங்க. சூளத்துக்கா? எந்த சோறு கட்டினாலும் சூளத்துல கால் வைக்க மாட்டேன். எல்லாரும் கண்ணு அவங்கிட்டு மந்திரம் போடுறான். இன்னைக்கு புறப்படுறீங்களா இல்லையா? இங்க என்னங்குது பண்ணாங்கட்டி ஒரே முடிவுதான். 2 பேரும் யாருக்கும் தெரியாம ஓடிட வேண்டியதுதான். அது தப்புங்க. என்ன காணுங்கன்னா போலீஸ் வரை போயிடுவாரு எங்க அப்பா. இத பாருங்க, எப்படியாவது அவரை ஊருக்கு அனுப்புற வழியை தேடுங்க. அதெல்லாம் உங்க அப்பாட்ட ஒண்ணும் நடக்காது. அவர் இங்க இருந்து போக போறது கிடையாது. நாங்க வீடெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன். 4 நாள் லீவ்ல வந்திருக்கேன். இன்னைக்கு புறப்படல, வேலையே போயிடும். ஐயோ, வேலை போயிடுமா? என்னங்க இது பெரிய தர்ம சங்கடத்துல மாட்டிக்கிட்டோமே. யார் என்ன வேணா நினைச்சுக்கிட்டு அதுக்கு தெரியாம இப்பவே புறப்பட்டு போயிடும். என்ன ஆனாலும் சரி புறப்படலாம். ஆனா புஷ்பாவையும் அண்ணனையும் பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறாங்க. அவளுக்காக சொல்லக்கூடாது. நம்ம இங்க நாளை காலையில் இருக்க கூடாது. ஏன்? கொஞ்சம் ஒரு காலம் தெரியலையே. நான் அப்புறம் சொல்றேன். முதல்ல குழந்தை எடுத்து புறப்படும். குழந்தை பச்சை குழந்தை, அதுக்கு மட்டும் போட்டு மாயத்தை போட்டு கூட்டிட்டு போவா பாக்குறேன். இதான் ஏமாத்த எவனாலே முடியாதா? கையை வைக்க கூடாது, முடியாது. தெரியாம பேசுறான். மந்திரம் போட்டு ஏமாத்திட்டாலே, குடும்பத்து பெரிய கட்சிக்கு மன்னத மாதிரி புரிஞ்ச இருக்கிறானே பயிலோட போறிய உள்ள கட்சியில கோயில தச்சுட்டாங்க. மாமா மாமா வலிக்குதா மாமா? உங்களுக்கு ஏன் மாமா இந்த வயசான காலத்துல வந்து? மாமா ஒரு ஐடியா. எதிரியை சமாளிப்பது எப்படி? எப்படி அம்பாலும் எப்படி அம்பாலும் கொல்ற பார், சாவர பார், சாவர பார். விட மாட்டேன், சாவர வரைக்கும் விட மாட்டேன். விட்ட என் பழத்தை பாத்தியா, என் பழத்தை பாத்தியாடா. சாவு 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 சாவு. எட்டடி பாயமா குட்டி மாப்பிள்ள பச்சை கொண்டு கொஞ்சம்
அப்படா நல்லா இருப்பீங்கடா, சமைக்கு உதவுறீங்கடா. அப்பா நல்ல பிள்ளை கிடையாது. எங்க போய் தெரியல. அம்மா திருப்பதி படி ஏறலாம் போல இருக்கு, இந்த வீட்டு படி ஏறவே முடியல. வயசான காலத்துல என்ன போட்டு ஆட்டம் காமிக்கிறாரு எங்க பையன். என்ன காட்டு என்ன காட்டு, ராத்திரி இங்கே படுக்க யாரா ஒருத்தருக்கு அழகா பொம்பளை வேஷமாடா போட்டு விட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்கு மாமா. இந்த பொம்பளை வேஷமா நீ ஒண்ணு வேஷம் வேஷம் நல்லா இருக்கு நீ சொல்லாதடா. நான் எத்தனை பயலுக்கு வேஷம் போட்டு விட்டு தயார் பண்ணுவேன். என்ன வேஷம் போடுறேன்னு சொல்றேன். எல்லோரையும் போல என்னை எண்ணலாகும். கொலை செய்யறது பாவம் மாமா, பாவம். விட்டுருவல எவ்வளவு போறா அங்கே வந்து அவன் எதுக்கு அவனை கொல்றடா இல்லையா பார். என்ன இந்த மனுஷன் விட மாட்டேங்கிறாரு. பெரிய மனுஷன் இருக்காரு, ஒண்ணும் செய்யறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. நிழல் மாதிரி பாய்க்கிறேன். புண்ணியமா போகும். ஆளை காணல, கட்டி பிடிச்ச எல்லாம் கொண்டுடுவேன் ஓடித்தான். மண்டலம் கட்டவில்ல மாயமா போயிட்டான். எங்கேயும் கொஞ்சம் கீழே பண்ணா உங்களையா கை நோட்டுது எல்லா தைரியம் இருக்கு. மாப்பிள்ளையும் பார்க்க வந்துருக்காங்க. பார்க்க வரல, பணம் வாங்க வந்தோம். ஐயா சும்மா தர்மம் செஞ்சுட்டே இருந்ததா. என்னங்க செய்யறது, குடுத்து குடுத்து பழக்கமாய் போச்சு. அது எப்படி திடீர்னு நிறுத்துறது? நீ போய லாய்க்கில்ல செக்கு திரு வேலைக்கு. ஆமா என் மாப்பிள்ளை விட்டு சொத்து நான் குழந்தை இல்லாத சொத்து நினைச்சுக்கிட்டியா? படியா பணம்னா நீங்க யாரும் வர இல்லையா? பாக்குறீங்க மாப்பிள்ளை சொல்லலையா? நான் மாப்பிள்ளை மாமனார் தான். போங்க, இனிமே தர்மம் நிதினு ஒருத்தருக்கு வரக்கூடாது. யார பத்தியா தர்மம் நிதிங்கிற? நாங்க தர்மம் வாங்க வரல, எங்களுக்கு சேர வேண்டிய பாக்கிய கேட்க வந்தோம். என்ன பாக்கியா? பால் பாக்கி, மளிகை பாக்கி, ஜவுளி பாக்கி, 5000 வெங்கையில காரு, மோட்டார் காரு, அதுக்கு அட்வான்ஸே பாக்கி. என்னங்க அப்படி சொல்றீங்க? இந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் அவர் தானுங்களே. 4 நாளைக்கு தானே பங்களாவை முதலாளிக்கு தெரியாம கொடுத்தேன். இப்ப அவரே வந்துட்டாருங்களே, நான் என்னங்க செய்யறது? ஏப்பா இங்க என்ன நடந்தது? ஏன் இந்த கூட்டம்? ஆமா இவங்க எல்லாம் யாரு, எங்க வந்தாங்க? நல்லா இருக்கியா நீ கேட்கிற கேள்வி? என் மாப்பிள்ள வீட்டுல நான் வந்திருக்கிறேன், என்ன யாரு நான் கேட்கிறேன். மரியாதையா அந்த வெளியே போட்டு. ஆமா அப்புறம் நான் பொல்லாதவன். ஊர்ல போய் கேட்பாரு. நிறுத்தையா, யாரு வீட்டுல நுழைஞ்சுக்கிட்டு யாரையா வெளியே போக சொல்ற? டேய் முன்சாமி, முதல்ல இந்த ஆளை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளு. மரியாதை இல்லாம அவன் சொன்ன உன் கதை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிடும். ஜாக்கிரதை. கதையை போலீஸ் ஸ்டேஷன்ல எடுக்க போறேன். யார் இந்த ஆளு? அவர் எனக்கு தெரியாதுங்க. யாரோ பெரிய மனுஷ ஆளுங்க வர்றாங்கன்னு சொல்லி 4 நாளைக்கு மட்டும் வீடு வாடகைக்கு வேணும்னு கேட்டாரு. சரின்னு கொடுத்தேன்.
வாடகை வாங்கியிருக்காங்க இந்த வீட்டை. அடப்பா அடப்பா போலாம். கொஞ்சம் உதவுங்களேன். கொஞ்சம் உள்ளட்ட சொல்லணும். நான் பொல்லாதவன், டோய்லெட்ல போடுவேன். வாடகை கூடு வாங்கி என்ன கேவலப்படுத்த செஞ்ச வேலையா? என் மாப்பிள்ள ஒரு அழகா இருக்கா. நான் மாமனார் இல்ல, என்ன இவ்வளவு பேர் கேவலப்படுத்த இந்த வேலையெல்லாம் செஞ்சியா? உள்ள சொல்லணும். என்ன கேவலப்படுத்த எல்லாரும் சேர்ந்து செஞ்சுட்டு ஆமாவா? உன்னை கொண்டு என்னடா தனித்தனியா வருது? நான் மாப்பிள்ள இல்லை, நான் புஷ்பா. பைத்தியம் பிடிச்சு போல் இருக்க. என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை யாருன்னு தெரியாம இருக்க. நான் உண்மையை சொல்றேன். இது நான் எதையும் மறைக்க தயாரா இல்லை. அவர் தான் உங்க உண்மையான மாப்பிள்ளை. அவமானம் அவமானம். படி வயசுல தலைக்கார பயிர மாப்பிள்ளையா பின்னாடி தலையில கட்டிட்டியா? படுவாருங்களா? நீங்க நல்லா இருந்தாதான் ஒரு ஜமீன்தார் ஒரு ஆபீசரையாவது கட்டிட்டு கூடாதா? மானத்தை வாங்க போறீங்க. உன்னை உயிரோட விடக்கூடாது. உன்னை அப்படியே கொண்டு பாரு. எங்கெல்லாம் தேடுறது? உங்க அப்பாவுக்கு கொடுத்த வாக்க நான் நிறைவேற்றக்கூடாது நீ ஆசைப்படுறியா? உன் சொத்து என்ன, சுகம் என்ன, உன் அந்தஸ்து என்ன? ஏப்பா நீ இப்படி எல்லாம் கஷ்டப்படணும்? யார் இவங்க எல்லாம்? ஏன் இந்த கூட்டத்தோட என்ன கூட்டத்தை ஜாஸ்தி பேசுற போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவேன். போலீஸ்ல வேஷம் போட்டு ஒரு ஆளை வச்சிருக்காங்க. இவன் மாப்பிள்ளை வேஷம், வக்கீல் வேஷம், போலீஸ் வேஷம், எல்லாம் வேஷக்கார பயில. வேஷம் போட வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லையா? நீ நின்னுகிட்டு பேசுறிய. இந்த பங்களா அவரோட பங்களா. நஞ்சியில 400 ஏக்கர், புஞ்சியில 300 ஏக்கர் இருக்குது. பேங்க்ல இருக்குயா. 60 லட்சம் ரூபாய் இருக்கிறவ 2000 ரூபாய்க்கு லாட்டரி அடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு போன்னு அனுப்பிச்சானே. சந்தேகம் இருந்த பத்திரத்தை பாரியா. அழகு சொத்து இதுக்குள்ள இருக்காம கொஞ்சம் படிச்சு. என்னங்க உங்களுக்கு இவ்வளவு சொத்து இருக்குன்னு இதுவரை எங்கிட்ட கூட சொல்லவே இல்லையே. அப்பா இவருதான்ப்பா உங்க உண்மையான மாப்பிள்ளை. சொத்து என்ன மடையே மடையா மடையன்னு சொன்னீங்க. நான் சொன்னது சரியா பச்சா? நம்ம மாப்பிள்ள தோட்ட சட்டமா ஆம்பள மாதிரி இருப்பான்னு சொல்றேன். பணக்கார மாப்பிள்ள, சொத்துக்கார மாப்பிள்ள, மாப்பிள்ள 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 மாமா நான் சுதந்திரமா வாழ விரும்புறோம் மாமா. ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டு வேலை செய்து சம்பாதிச்சு சாப்பிடணும். பெரியவங்க சேர்த்து வைக்கிற சொத்துல வாழறது இருக்க அது சோம்பேறித்தனமான வாழ்க்கை. என்னால அப்படி வாழ முடியாது. முடிக்காது மாமா. என்ன மன்னிச்சிருங்க. வாசு உங்க ஊருக்கு வந்த போது அவனை பிச்சைக்கார பையன், பரதேசி பையன், கண்ணா அப்படின்னு திட்டினீங்கல்ல நீங்க. அதனாலதான் உங்களை எப்படியாவது ஏமாத்தி உங்ககிட்ட இருந்து பணத்தை வாங்கி அவங்கள நல்ல முறையில வாழ வைக்கணும்னு தான் அந்த ஏற்பாட்டை நான் செஞ்சேன். ஆனா இப்ப உண்மையிலேயே வாசு பணக்காரன் ஆயிட்டா உங்க பணம் அவனுக்கு தேவை. ஏப்பா வாசு, இவ்வளவு சொத்து இருந்தும் 2000 ரூபாய் கொடுக்க முடியாம பம்பாய் வரைக்கும் போய் படாம இருப்பான். அதான் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணேன். அதனாலதான் ஏழை கஷ்டம் எப்படி இருக்குங்கிறது எனக்கு தெரியுது. தெரியுமா? உங்க குடும்பம் எங்க கலைஞ்சிருமோன்னு நினைச்சேன். நம்ம பண்ணிடுறப்பா. வேலை விட்டு போயிடு. நீ பணம் இல்லாத வேலை விட்டு போகலாம். பகுதிய ஏழைகளுக்கு எழுதி வச்சிருதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால இந்த கல்யாணத்துக்காக வேண்டிய அத்தனையும் உங்க செலவு தான்.